மார்கழி மாதம் 18ஆம் நாள் திருப்பாவை பாசுரம் 18. உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திறவாய் வந்து எங்கும் கோழி அடைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நப்பினை எழுப்புறா. இதுக்கு முன்னாடி பாசுரத்தில் அந்த கோபாலன் யசோத பலராமனெல்லாம் எழுப்பினா அப்போ தான் அவளுக்கு புரியறது நம்ம யார்கிட்ட போகணும், யார்கிட்ட போனால், அதாவது எப்படி நம்ம தாயாரை முதல்ல சேவிச்சுட்டு பெருமாள்கிட்ட போகிறோம் இல்லையா. ஏன்னா தாயார் பக்தருடைய மனசை புரிஞ்சுப்போ. நம்ம பக்தர் சரணாகதின்னு போயிட்டால் பக்தர் மட்டும் இன்னும் அந்த கருணையை காமிச்சு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் பக்தனை பெருமாளுக்கு. ஸோ இதை ஃபாலோ பண்ணுறா. அதாவது இந்த சாஸ்திரங்களை இந்த மாதிரி சொல்லியிருக்கிறத ஆண்டாள் இந்த இடத்துல நப்பினையை போய் பார்க்கலாம். ஏன்னா நப்பினை கிருஷ்ணனுடைய மனைவி, அதனால் நப்பினையை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நப்பினையை எழுப்புறான். எழுப்பும்போது நப்பினையை நீ இன்னாருக்கு மருமகளேன்ற, அதாவது நந்தகோபாலனுக்கு மருமகளே நந்தகோபால வசதியாக சொல்கிறான். அப்படி ஒரு வலிமை வாழ்ந்தவன், எதிரிகள் எல்லாம் வீழ்த்தக்கூடிய தூள்வழியன், அப்பேற்பட்ட அந்த நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கதவை தர, உன்னுடைய கூந்தல் அந்த கூந்தலோட மனம் கமழ நீ வெளியில் வா, வெளியில் நீ இந்த கதவை தர அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. கோழியெல்லாம் கூவ ஆரம்பிச்சிடுத்து. இந்த குயிலெலாம் பாடுறது எல்லாம் அதாவது வேலையை, அதாவது காலை வேலை ஆரம்பிச்சுடுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு அவள் சொல்கிறா. அப்போது நப்பினை இதெல்லாம் கேட்டுட்டு பேசாமல் இருக்கா. அதுக்கப்புறம் திருப்பியும் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட, அவரோட கண்ணனோட புகழப்பாடத்தை போடுறோம். நாங்கள் கண்ணனோட புகழப்பாடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம், அதனால் நீ தயவுசெய்து கதவை தர அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நப்பினையும் கதவை திறக்கிற. இவ சொல்கிறா செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப சொல்கிறா. நாங்கள் ஏன்னா அவளுக்கு தெரியும் முதல்ல நப்பினையோட பர்மிஷன் வாங்கிப்போம். நப்பினையோட பர்மிஷன் ஏதாவது தாயார் வாங்கினாக்கா கண்ணனுக்கு போய் இவ ரெக்கமெண்ட் பண்ணுவா அப்படின்றது. அதனால் இவ அவளை சொல்கிறா, நீ உன்னோட செந்தாமரை கையால் அந்த வளையல் ஒலியெலாம் கேட்குற மாதிரி வா, கதவை தர, உன்னை நாங்கள் பார்க்குறோம். அதாவது உன்னை பார்க்குறதே எங்களுக்கு பெரிய தரிசனம். நீ போய் கண்ணன்கிட்ட சொல்லு, எல்லாருமா சேர்ந்து அந்த கண்ணை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நப்பினை கிட்ட சொல்கிறா. நப்பினை எழுப்புறா. நப்பினை முதல்ல உள்ளே இருக்கா, வரல. ஏன்னா நப்பினை எப்படி அப்படின்னா நல் பிள்ளை, அதாவது ரொம்ப நல்லவ, நல் தங்கை, அதாவது மகாலட்சுமி. அவள் இவள் எட்டி பார்க்குறா உள்ள. அவள் பார்க்கும்போது அவள் ஒரு பக்கம் கிருஷ்ணன், ஒரு பக்கம், ஏன்னா கிருஷ்ணன் பந்தாட்டம் ஆடி தோற்று போயிருந்தால அந்த பக்கம் பால் வச்சுட்டுருக்கலாம். ஸோ அவள் ஒரு மீடியேட்டர். இந்த பக்கம் பரமாத்மா, இந்த பக்கம் அந்த பிரபஞ்சம், அதாவது ஜீவன்களாக இருக்கிறது. ஸோ ஜீவாத்மாக்கும் பரமாத்மாவுக்கும் லிங்காக அவள் இருக்கா. அதனால் அவகிட்ட நம்ம போய் முதல்ல கேட்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்மலாம் இப்போ பெருமாள் விஷ்ணு கோவிலுக்கெல்லாம் போகும்போது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முதல்ல தாயாரை சேவிக்காது, அப்புறம் தான் பெருமாள் சேவிக்கிறது. ஏன்னா தாயார்கிட்ட நம்ம குறைகள் சொல்லுவோம். தாயார் நமக்காக பெருமாள்கிட்ட நம்ம குறைகளை சொல்லி நம்மளுக்கு ரட்சிக்க பண்ணுவா. அதுவும் சரணாகதி அடைஞ்சிட்டோன்னா தாயார் நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுவா அப்படின்றது ஒரு நம்பிக்கை நமக்கெல்லாம். ஸோ அதனால தான் இங்கே ஆண்டாள் நப்பினை போய் கேட்குறா.